நேரம் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் நடிகை நஸ்ரியா. அதுக்கப்புறம் ராஜாராணி படத்துல நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. ராஜாராணில நஸ்ரியா பேசுற டைலாக்ஸ் எல்லாமே அந்த டைம்ல ரொம்பவே வைரலாச்சு. குறிப்பா பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படிங்கிற டைலாக நிறைய பேர் டப் ஸ்மாஷ் பண்ணாங்க. அப்படி ராஜாராணி டைலாக டப் ஸ்மாஷ் பண்ணது மூலமா வைரலானவங்க தான் ஆக்ட்ரஸ் வர்ஷா புல்லம்மா. இவங்க பார்க்க அப்படியே நஸ்ரியா மாதிரியே இருந்ததுனால பலரோட கவனத்தை ஈர்த்தாங்க. இது மூலமா இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் கிடைச்சது. சதுரன் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமான வர்ஷா புல்லம்மா அதுக்கப்புறம் சில படங்களும் நடிச்சாங்க. குறிப்பா 96 அண்ட் பிகில் படத்துல இவங்க ரோல் பெருசா பேசப்பட்டுச்சு. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு இந்த மொழிகள்லயும் படங்கள் நடிச்சிட்டு வராங்க. மத்த மொழிகளை விட இப்ப தெலுங்குல தான் நிறைய படங்கள் பண்ணிட்டு வராங்க. அங்க இவங்க நடிப்புல வெளியான சூசி சூடங்கனே படம் இவங்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. இப்படி வளர்ந்து வர நடிகையா இருக்கிற வர்ஷா புல்லம்மா விவாகரத்தை பத்தி பேசி இருக்கிறது இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. சமீப காலமா எங்க பார்த்தாலும் விவாகரத்து செய்திகள் தான் அதிகமா இருக்கு. அந்த வகையில சமந்தா நாக சைத்தன்யா, டி இமான் மோனிகா, தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் சைந்தவி, ஹர்திக் பாண்டியா நட்டாஷான்னு இப்படி பலரோட விவாகரத்து செய்தியை சமீப காலத்துல கேட்டிருப்போம். இதோட மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி ரவி, ஐஸ்வர்யா ராய் அண்ட் அபிஷேக் பச்சன் இந்த தம்பதிகளை சுத்தியும் இப்ப டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வலம் வந்துட்டு இருக்கு. இப்படி டிவோர்ஸ் அதிகமாக என்ன காரணம்னு பலருமே பேசிட்டு வர நிலையில எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஜேர்னலிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் டைரக்டரும் ஆகிய தீபிகா நாராயண் பரத்வாஜ் டிவோர்ஸை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலத்துல டிவோர்ஸ் ஆக பெரிய காரணமா இருக்கிறது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த போஸ்ட வர்ஷா புல்லம்மா ஷேர் பண்ணி கல்யாணம்னு பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த ரிப்ளைக்கு பலருமே பலவிதமான கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சிலர் உண்மைதான், இப்பெல்லாம் கல்யாணம் எதுவுமே நிலைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிலர் இதெல்லாம் ஒரு காமெடின்னு பண்ணாதீங்கன்னு அவங்கள ட்ரோல் பண்ணிட்டும் வராங்க. வர்ஷா புல்லம்மா மாதிரியே சமீபத்துல நடிகர் மற்றும் இயக்குனருமான பார்த்திபன் அவருக்கும் சீதாக்குமான விவாகரத்தை பத்தி பேசும்போது, ஒரு ஜோடி கடைசி வரைக்கும் இவங்க கூட மட்டுமே தான் வாழணும்னு நினைக்கும் போதுதான் பல பிரச்சனைகள் வருது. நமக்கு எப்ப வேணாலும் யார் மேல வேணாலும் காதல் வரும். அதனால இந்த கல்யாணம் தான் ஏதோ வகையில ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இப்போ வர்ஷா புல்லம்மாவோட ரிப்ளையும் அதே மாதிரி தான் இருக்கு. இப்படி விவாகரத்து அதிகமாகிறதுனால இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. இது ஒரு அபத்தமான போக்குன்னு பலருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த காலத்துல விவாகரத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்தை எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.